In this class, we are going to discuss about factorial notation. Factorial notation. Factorial notation. சரி, factorial notation அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, multiplication of first n natural numbers is known as factorial notation. இந்த factorial notation எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா n factorial அப்படின்னும், where n is natural number. என்னன்றது என்ன சொல்லுங்க, natural number. சரிங்களா? அதாவது continuous multiplication of first n natural numbers is known as n factorial அர்த்தம். 1 factorial அப்படின்னா என்ன சொல்லுங்க, 1 அவ்வளவுதான். 2 factorial என்ன பண்ணும், 1 into 2 அப்படின்னு எழுதுவோம். so 2. 3 factorial என்ன அர்த்தம், 1 into 2 into 3 அப்படி எழுதணும். is equal 1 into 2 into 3 எவ்வளவு, 6 அப்படின்னு வருது. புரியுதுங்களா? அதாவது n factorialனா continuous multiplication of first n natural numbers is known as n factorial. அப்ப 3 factorial என்னது, 3 factorial என்ன மீனிங், continuous multiplication of first 3 natural numbers 1 into 2 into 3 அப்படின்னு வருது. அப்ப 4 factorial என்ன வரும் சொல்லுங்க, டைரக்டா ஆன்சர் சொல்லுங்க. 1 into 2 into 3 into 4 அப்படி வரும். so 1 into 2 into 3 into 4 எவ்வளவு சொல்லுப்பா, 6 into 4 24 வருது. கரெக்ட்டுங்களா? 5 factorial அதே மாதிரி 5 factorial என்ன வரும் சொல்லுங்க, 1 into 2 into 3 into 4 into 5. இது என்ன வரும் சொல்லுங்க, 24 into 5. அப்படி தானே, இதெல்லாம் ஆல்ரெடி 4 factorial மல்டிப்ளை பண்ணி வச்சதுனால 24 into 5. 24 into 5 என்ன வரும் சொல்லுங்க, 120. கரெக்ட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் 6 factorial. 6 factorial பண்ண என்ன வரும் சொல்லுங்க, 1 into 2 into 3 into 4 into 5 into 6 அப்படின்னு வருமா, that is equal to 720 ன்னு வரும். இந்த மாதிரி சோவான் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கலாம். பெரிய நம்பர் போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மல்டிப்ளை பண்ணி சொல்றது. சரிங்களா? சரி, இப்படி இருக்கு. சோ நம்ம வந்து n factorial எப்படி எழுத முடியும் அப்படின்றது பார்க்கலாமா. n factorial எப்படி இருக்கும் சொல்லுங்க, n factorial equal to, n factorial என்னப்பா, continuous multiplication of first n natural numbers is known as n factorial. so n factorial is equal to 1 into 2 into 3 into so on அப்படியே எழுதிட்டே போவோம். லாஸ்ட்ல n வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப n க்கு முந்தின நம்பர் என்ன இருக்கும், n minus 1 ன்னு இருக்கும். அதுக்கு முந்தின நம்பர் என்ன இருக்கும் சொல்லுங்க, n minus 2 ன்னு இருக்கும். அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். so n factorial equal to எப்படி எழுதலாம், 1 into 2 into 3 into so on இப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதை எப்படி மாத்தி எழுதலாம் பாருங்க. n factorial is equal to, நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து 1ல இருந்து n minus 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டு கூட n மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? அப்போ 1ல இருந்து n minus 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, 1ல இருந்து n minus 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணா n minus 1 factorial into n அப்படின்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா வேற இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணலாம் சொல்லுங்க. 1ல இருந்து n minus 2 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டு கூட 1ல இருந்து n minus 2 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்படி பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க, 1ல இருந்து n minus 2 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணா n ஃபேக்டோரியலுக்கு இது வரைக்கும் பண்ணா n minus 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த n minus 1 இன்ட்டு n அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா இது எப்படி பண்றது சொல்றேன் பாருங்க. n ஃபேக்டோரியல் வந்து 1ல இருந்து n வரைக்கும் மல்டிப்ளை பண்றது ஒண்ணுதான், இல்லைன்னா nல இருந்து 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்றது ஒண்ணுதான். புரியுதுங்களா? 1 into 2 into 3 அப்படி போட்டாலும் ஒண்ணுதான், 3 into 2 into 1 போட்டாலும் சேமா தானே வரும். ஸோ அப்போ n ஃபேக்டோரியல் வந்து 1 into 2 into 3 into so on n வரைக்கும் மல்டிப்ளை பண்றது, அதாவது ஒவ்வொரு நம்பரை கூட்டிட்டே மல்டிப்ளை பண்றோம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நம்பரை டிக்ரீஸ் பண்ணிட்டே மல்டிப்ளை பண்ணலாம். n into n minus 1 into n minus 2 into n minus 3 into so on அப்படி நம்ம என்ன பண்ணலாம், 3 into 2 into 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி எழுதலாம். இப்போ என்ன பண்ணலாம், இது வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 1ல இருந்து n minus 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லுங்க, n into n minus 1 factorial அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது n factorial equal என்ன பண்ண பாருங்க, இது 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 மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுங்க. 1ல இருந்து n minus 2 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணா அப்ப என்ன கிடைக்கும், n into n minus 2 சாரி n minus 1 into வரணும். கரெக்ட்டுங்களா? என்ன வரும் பாருங்க, அதாவது இந்த n into n minus 1 into இது மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், n minus 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி எழுதிக்கலாம். n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒவ்வொன்றா டிகிரீஸ் பண்ணி கூட லாஸ்ட்ல இருக்கிறது ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம். அடுத்து எப்படி எழுதலாம், n into n minus 1 into n minus 2 into n minus 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா n minus 2 அடுத்து வர நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா n minus 3 ஃபேக்டோரியல் இப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரி எழுதலாம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். 0 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1. 1 ஃபேக்டோரியல் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, 1ன்னு தெரியும். இப்போ வந்து நமக்கு 0 ஃபேக்டோரியல் வந்து எப்படி 1ன்றதை நமக்கு புரியணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்றேன்னா 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் 1 எப்படி எழுத போறோம் பாருங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும், n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு
n into n minus 1 factorial. n factorial equal to n into n minus 1 factorial தானே. n minus 1 factorial இங்கே வச்சிங்க, n வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. அப்போ n minus 1 factorial is equal to n factorial by n அப்படி தானே வரும். n factorial by n தானே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த n-க்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். n is equal to 1 ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. if n is equal to 1 ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்க. இங்க என்ன வரும்னா நமக்கு வந்து நல்ல கவனிங்க, இங்க 1 minus 1 0 கரெக்ட்டுங்களா. 0 factorial is equal to 1 factorial divided by 1 தானே வரும். அப்போ 1 factorial by 1 வந்து 1. so that 0 factorial is equal to 1. இது வந்து நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 0 factorial is equal to 1. அடுத்து நெகட்டிவ் நம்பருக்கு ஃபேக்டோரியல் கிடையாது. நெகட்டிவ் நம்பருக்கு ஃபேக்டோரியல் கிடையாது. சரிங்களா. இது வந்து ஹோல் நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம ஃபேக்டோரியல்ஸ்ல எழுத முடியும். அந்த மாதிரி இது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. 2n ஃபேக்டோரியல். 2n ஃபேக்டோரியல் 2, அதாவது இது வேற. 2 into n ஃபேக்டோரியல் என்றது வேற, 2n ஃபேக்டோரியல் என்றது வேற. 2 into n ஃபேக்டோரியல் என்றது 2 into 1 into 2 into 3 into இப்படி எழுதிட்டு போறது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி எழுதிட்டு போறது n வரைக்கும். இங்க 2n ஃபேக்டோரியல் என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, அதாவது 2n ஃபேக்டோரியலுக்கு மீனிங் என்ன பாத்தீங்கன்னா வந்து 2n factorial is equal to 1 into 2 into 3 into so on அப்படியே எழுதிட்டு n வரைக்கும் எழுதிட்டு அடுத்து n plus 1 into n plus 2 into so on எழுதி 2n வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் 2n whole factorial இது. சரிங்களா. 2n whole factorialக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2n whole factorialக்கு வந்து 2 power n into n factorial 2 power n into n factorial into 1 into 3 into 5 into so on 2n minus 1 அப்படி நமக்கு கிடைக்கும். 2n whole factorial equal to 2 power n into n factorial into 1 into 3 into 5 into so on 2n minus 1. இதுதான் வந்து 2n factorialக்கு ஃபார்முலா. இதே மாதிரி வந்து நமக்கு அடுத்த ஃபார்முலா வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து n factorial divided by r factorial. n factorial divided by r factorial. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பாருங்க. அதாவது n factorial by r factorial எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம்னா இதுக்கு வந்து n into n minus 1 into n minus 2 into so on n minus r plus 1 divided by 1. இதுதான் ஆன்சர். ஆக்சுவலா வந்து நமக்கு n factorial by r factorialக்கு n factorial by r factorialக்கு n into n minus 1 into n minus 2 into n minus 3 into so on n minus r plus 1 வரைக்கும் எழுதிக்கணும். இதுக்கு ப்ரூஃப் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இது எப்படி வருதுன்னு ப்ரூஃப் சொல்லி தரேன் பாருங்க. ப்ரூஃப் வந்து n factorial by r factorialக்கு இந்த ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க. n into n minus 1 into n minus 2 into so on அப்படியே எழுதிட்டே போவோம் இல்லைங்களா. அப்படியே எழுதிட்டே போகும்போது நல்லா கவனிங்க. இது 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 வந்து இப்படியே வந்துட்டே இருக்கு. இங்க வந்து n மைனஸ் நல்லா கவனிக்கணும். n மைனஸ் ஆர் பிளஸ் 1ன்னு ஒரு நம்பர் இருக்கு. போக போக நம்ம குறைச்சிட்டே தானே எழுதி போவோம். ஒவ்வொரு நம்பரா குறைச்சிட்டே எழுதிட்டே போறோம். அப்ப இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் சொல்லுங்க. n மைனஸ் ஆர் அப்படின்னு இருக்குமா. இதை விட ஒரு நம்பர் குறைச்சி எழுதுறோம். அடுத்து வந்து n மைனஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா. இப்படியே போயிட்டே இருந்தா என்ன வரும்னு சொல்லுங்க. லாஸ்ட்ல வந்து 3 into 2 into 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்திருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து நல்லா கவனிக்கணும். நீங்க வந்து இங்க ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆக்சுவலா இது n factorial by r factorial ஃபார்முலா கிடையாது. இது வந்து எந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு n factorial divided by n minus r factorial. n factorial divided by n minus r factorial. n minus r factorial. இந்த ஃபார்முலா வந்து n factorial by n minus r factorial equal to n into n minus 1 into n minus 2 into so on n minus r plus 1 வரும். அப்ப n factorial by n minus r factorial போட போறோம் இங்க. அப்ப பாருங்க n factorial என்ன எழுதுறோம் பாருங்க. n into n minus 1 into n minus 2 into so on அப்படின்னு எழுதிட்டு 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்றோம். கரெக்ட்டுங்களா. அதே மாதிரி டினாமினேட்டர்ல n minus r factorial இருக்கு இல்லீங்களா. நல்லா கவனிக்கணும். n minus r factorial என்ன எப்படி எழுதலாம். n minus r into n minus r minus 1 into அப்படியே so on அப்படியே எழுதிட்டு 3 into 2 into 1 அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா. இப்படி எழுதுனீங்கன்னா அப்ப என்ன பண்ண பாருங்க. இங்க 1ல இருந்து இங்க 1 இருக்கு இல்லையா. அந்த 1ல இருந்து n minus r வரைக்கும் இங்க டினாமினேட்டர் நியூமினேட்டர் கேன்சல் பண்ணிருங்க. அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க. இப்போ n factorial divided by n minus r factorial is equal to n into n minus 1 into n minus 2 into so on
n minus r plus 1 அப்படின்னு நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. ஸோ n factorial by n minus r whole factorial is equal to n into n minus 1 into n minus 2 into so on n minus r plus 1 அப்படின்னு நமக்கு ஃபார்முலா வருது. சரி, நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, n factorial divided by r factorial. n factorial divided by r factorial equal to n into n minus 1 into n minus 2 into so on r plus 1. This is the formula for n factorial by r factorial. இதுக்கு ப்ரூஃப் சொல்லி தரேன் பாருங்கப்பா. ப்ரூஃப் அதாவது வந்து n factorial by r factorial is equal to n factorial எப்படி எழுதலாம், n into n minus 1 into n minus 2 into so on அப்படியே எழுதிட்டே போகலாம். எழுதிட்டே போகும்போது ஒரு r plus 1 வரும், அதுக்கு அடுத்து வந்து r வரும், அதுக்கு அடுத்து வந்து என்ன வரும்னா r minus 1 இப்படின்னு வந்துட்டு so on into 3 into 2 into 1 இப்படின்னு வரும். 1ல இருந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி n வரைக்கும் வருது. டிவைட் பை, இப்போ r factorial எப்படி எழுதலாம் சொல்லுங்க. r factorial r into r minus 1 into r minus 2 into so on அப்படியே எழுதிட்டே போனோம்னா 3 into 2 into 1, அதாவது 1ல இருந்து அப்படியே r வரைக்கும் மல்டிப்ளை பண்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு இது? சரி, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 1ல இருந்து r வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, இந்த 1ல இருந்து இந்த r வரைக்கும் இது இப்படி நியூமரேட்டர் டினாமினேட்டர் 1 to r கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன வருது பாருங்க ஆன்சர். அப்போ n factorial divided by r factorial is equal to n into n minus 1 into n minus 2 into so on r plus 1. So this is the formula for n factorial divided by r factorial அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி அடுத்த ஃபார்முலா தரேன் பாருங்க. 1 by n factorial, 1 by n factorial plus 1 by n factorial plus 1 by n plus 1 whole factorial is equal to lambda by n plus 2 factorial. அதாவது 1 by n factorial plus 1 by n plus 1 whole factorial is equal to lambda by n plus 2 whole factorial, where lambda is equal to n plus 2 whole square அப்படின்னு கிடைக்கும். where lambda is equal to n plus 2 whole square அப்படின்னு கிடைக்கும் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கப்பா. if x factorial is equal to y factorial which implies x is equal to y ன்னு வரலாம். சரிங்களா? or x is equal to 0 ன்னு வந்துட்டு y is equal to 1 ன்னு வரலாம். அப்படி இல்லைன்னா or x is equal to 1 ன்னு எடுத்துட்டு y is equal to 0 எடுக்கலாம். ஏன் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸுக்கு 0 இருந்தாலும் 0 ஃபேக்டோரியல் 1, 1 ஃபேக்டோரியல்னா 1, அதனால இப்படி எழுதுறோம். அப்போ x ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு y ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ x இஸ் ஈக்குவல் டு y ஆ இருக்கலாம், இல்லைன்னா x ஈக்குவல் டு 0 y ஈக்குவல் டு 1 இருக்கலாம், இல்லைன்னா x ஈக்குவல் டு 1 y ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு புரியுது. ஒண்ணுமே கிடையாது. இந்த ஃபார்முலாஸ் என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் n ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னன்னா n ஃபேக்டோரியல்ன்றது continuous multiplication of first n natural numbers, அவ்வளவுதான். 1 into 2 into 3 into so on. இந்த கான்செப்டை வச்சு தான் n minus 1 into n அப்படி இது வரைக்கும் இப்படி மல்டிப்ளை பண்றது தான். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா எல்லாமே டிரைவ் பண்றோம், எல்லாமே மற்றது எல்லாமே டிரைவ் பண்றோம். சரிங்களா? அதனால இந்த பேஸ் ஃபார்முலா இதுதான். இதை வச்சு தான் நம்ம சம் எல்லாமே சால்வ் பண்ண போறோம். இப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறேன் நான், பாருங்க. ப்ராப்ளம் தரேன். First problem, problem 1 பாருங்க. Find n if n plus 2 factorial is equal to 60 into n minus 1 factorial. n plus 2 factorial equal to 60 into n minus 1 factorial. சரிங்களா? இதுல வந்து n கண்டுபிடிக்கணும் நீங்க. சரி, சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, இதை சால்வ் பண்ணலாங்களா? இப்போ பாருங்க எப்படி சால்வ் பண்றோம் பாருங்க. அதாவது n plus 2 factorial equal to 60 into n minus 1 factorial கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா n கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ண போறோம் பாருங்க. இந்த n plus 2 factorial எப்படி எழுதலாம்? n plus 2 into n plus 1 into n into இப்படி எழுதலாம் இல்லைங்களா? n into n minus 1 factorial is equal to 60 into n minus 1 factorial. ஏன் n plus 2 factorial இப்படி நான் ஒவ்வொன்றா டிக்ரீஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி வந்து n minus 1 factorial வரைக்கும் எழுதியிருக்கேன்னா, ஏன்னா ரைட் சைடில் n minus 1 factorial இருக்கு, லெஃப்ட் சைடில் n minus 1 factorial இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? அதுக்காக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து இது கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. n minus 1 factorial n minus 1 factorial கேன்சல் ஆயிருச்சு. புரியுதுங்களா அது? சரி, இப்போ வந்து ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். அப்போ இங்க பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. இங்க வந்து n plus 2 into n plus 1 into n அப்படி தானப்பா இருக்கு, இப்படின்னு இருக்கு. இது வந்து 16 இருக்கு. இது வந்து நம்ம அப்படியே இது வந்து மல்டிப்ளை பண்ணனா கியூபிக் ஈக்குவேஷன் வரும். கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக்கலா எப்படி பண்ண போறோம்னா 60 வந்து நம்ம 5
into 4 into 3 ன்னு எழுதிக்கலாமா? 5 into 4 into 3 ன்னு எழுதிக்கலாமா? 65 into 4 என்ன வருது? அதாவது வந்து 60 நம்ம வந்து எப்படி எழுதலாம் பாருங்க, 5 into 4 into 3 எழுதலாம் இல்லைங்களா? சரி, அப்படின்னா 3 வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 வந்து என்னன்னு எடுத்தீங்கன்னா அப்போ 4 வந்து 3 plus 1 தானே, அப்போ 3 plus 1, 5 வந்து 3 plus 2, 3 plus 2 வந்துருச்சு. ஸோ தட் n is equal to 3 இப்படின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ n is equal to 3. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து n equal to 3. இல்லை நீங்க இதை வந்து சிம்பிளை பண்ணி கியூபிக் ஈக்குவேஷனா பண்ணி சால்வ் பண்ணா வரும். ஆனால் டைம் டேக்கிங் ப்ராசஸ், அது டைம் வேஸ்ட் ஆயிரும் நமக்கு. அதனால இப்படி சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. எக்ஸ்போனன்ட் ஆஃப் பிரைம் p in n ஃபேக்டோரியல். எக்ஸ்போனன்ட் நல்லா கவனிங்க. exponent of prime p in n factorial. n factorial அதாவது இந்த டாபிக் ஹெட்டிங் புரியுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா பாருங்க கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிரும். exponent of prime p in n factorial அப்படின்ற கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. பிரைம் நம்பர் p வந்து 2ன்றது பிரைம் நம்பர் எடுத்துங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். இங்க பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு 4 ஃபேக்டோரியல்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். 4 ஃபேக்டோரியல்ல வந்து இது 4 ஃபேக்டோரியல்னா மொத்தம் ஒரு நம்பர் கிடைக்கும். இந்த நம்பர்ல வந்து எத்தனை டைம்ஸ் 2 கிடைக்கும், நம்பர் 2 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது எப்படி எழுதலாம், 1 into 2 into 3 into 4 இப்படி எழுதலாமா? ஸோ இதுல வந்து இங்க ஒரு 2 இருக்கு, இந்த 4க்கு வந்து ஒரு 2 power 2 இருக்கு, ஆக மொத்தம் 2 power 3ன்னு இருக்கா. இந்த இதுல பிரைம் வந்து 2 power 3 என்ற ஒரு நம்பர் கிடைக்குது. இந்த 4 வந்து 2 power 2ன்னு எழுதுங்க, இந்த ஒரு 2 இருக்கு, அப்போ 2 power 3ன்னு கிடைக்குது. அப்போ வந்து இந்த 2ன்றது பிரைம் நம்பர், இந்த 3ன்றது எக்ஸ்போனன்ட் ஆஃப் இந்த பிரைம். அதாவது 2ன்றது பிரைம் நம்பர், இந்த 3 வந்து என்ன வருது, 3யும் பிரைம் நம்பர் தான். ஆனா இங்க கேட்டது வந்து பிரைம் நம்பர் 2க்கு எக்ஸ்போனன்ட் என்ன இருக்கும். அதாவது 4 ஃபேக்டோரியல்னு ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு பிரைம் நம்பர் 2க்கு என்ன எக்ஸ்போனன்ட் வரும்னா 3ன்னு சொல்ல போறோம், 3ன்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதே மாதிரி 5 ஃபேக்டோரியல்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு வாட் இஸ் தி எக்ஸ்போனன்ட் ஆஃப் பிரைம் நம்பர் 2 அப்படின்னு கேக்குறாங்க. பிரைம் நம்பர் ஆஃப் 2ன்னா அப்ப என்ன வரும் சொல்லுங்க, 1 into 2 into 3 into 4 into 5 இப்படி எழுதுவோம் இல்லைங்களா? இப்படி எழுதும்போது இங்க ஒரு 2 இருக்கு, இந்த 4க்கு ஒரு 2 power 2ன்னு எழுதலாம். அப்ப என்ன கிடைக்குது, 2 power 3 வருது. அப்போ எக்ஸ்போனன்ட் ஆஃப் prime number 2 is 3 in the formula, in the எந்த நம்பருக்கு 5 ஃபேக்டோரியலுக்கு வருது. அதே மாதிரி 6 ஃபேக்டோரியல் எழுதுனீங்கன்னா 1 into 2 into 3 into 4 into 5 into 6 எழுதும் போது இங்க ஒரு 2 இருக்கு, 2 power 1, இந்த 4 1 இருக்கு, இங்க 2 power 2 வருது. இந்த 6 வந்து நம்ம ஒரு 2 into 3ன்னு எழுதலாம் இல்லையா? அப்ப இங்க ஒரு 2 கிடைக்குது, இங்க ஒரு 2 இருக்கு, அப்போ ஆக மொத்தம் நமக்கு 2 power 4 கிடைக்குது. ஸோ 6 ஃபேக்டோரியல் நம்பர்ல வாட் இஸ் தி பவர் ஆஃப் பிரைம் நம்பர் 2ன்னா 4ன்னு சொல்ல போறோம். சரி, சின்ன சின்ன நம்பரா இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா எழுதி பார்த்துட்டு செக் பண்ணி சொல்லிட்டோம். ஒருவேளை 1000 ஃபேக்டோரியல்ல எத்தனை வாட் இஸ் எக்ஸ்போனன்ட் ஆஃப் பிரைம் 2ன்னா எழுதி பார்க்க முடியாது இல்லை, அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம வந்து இப்போ கொடுக்க போறோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸ்போனன்ட் ஆஃப் பிரைம் p in n ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து அந்த ஃபார்முலா நான் தரம் பாருங்க. அதாவது எக்ஸ்போனன்ட் ஆஃப் பிரைம் p in n ஃபேக்டோரியல், அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, இந்த n ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அது n ன்னு போட்டுங்க. பிரைம் p இருக்கு இல்லையா, அந்த பிரைம் p போட்டுங்க. இது வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதாவது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கிவன் நம்பர்ல இன்டிஜர் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் நம்பர்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு வந்துடுறேன், அப்பதான் இது வந்து கொஞ்சம் புரியும். வாட் இஸ் தி, இது இப்படி போட்டா என்ன அர்த்தம்னா, கிரேட்டஸ்ட், இந்த பாக்ஸ் இப்படி போட்டா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அர்த்தம். இப்போ 2.1க்கு என்ன வேல்யூ வரும் சொல்லுங்க, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அதாவது இன்டிஜர் நம்பரை மட்டும் தான் சொல்லணும், அப்போ 2ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? இன்டிஜர் மட்டும் சொல்லணும். இதே வந்து உங்களுக்கு 2.99 கொடுத்திருந்தா அப்ப என்ன சொல்லணும் சொல்லுங்க. 2.99 கொடுத்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2.99 கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்பயும் 2 தான் சொல்லணும். ஏன்னா இருக்கிற நம்பர்ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் தானே சொல்லணும், அப்ப 3 விட கம்மியா தானே இருக்கு. ஸோ அதனால நல்லா பார்த்துங்க, நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கொடுத்த நம்பர்ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர், அத ஃபங்க்ஷனே பாருங்க, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இது பேரு. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா கொடுத்த நம்பர்ல மேக்ஸிமமா இருக்கிற இன்டிஜர் நம்பரை மட்டும் தான் எடுக்கணும். இங்க 2.99 எடுத்தோம்னா 3 இல்ல, இங்க 3 விட கம்மியா தான் இருக்கு, அப்போ 2ன்னு சொல்லணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ யார் கரெக்டா சொல்றீங்க? வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2
கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 என்ன வரும்னு சொல்லுங்க இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 2 தான் வரும். ஏன்னா 2 இருக்கு இல்லைங்களா? சரி, இந்த மாதிரி வருது. புரியுதுங்களா? அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா கொடுத்த நம்பர்ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் மட்டும் தான் நம்ம சொல்லணும். சரி, இப்போ வந்து இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கணும்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஒரு நம்பர் லைனை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா ஒரு நம்பர் லைனை எடுத்துங்க. இந்த நம்பர் லைனை யூஸ் பண்ணி நம்ம கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் நம்ம சொல்ல போறோம். எப்படி பாத்தீங்கன்னா வந்து கவனிங்க, இப்போ நம்ம கொடுத்த நம்பரை வந்து இந்த நம்பர் லைன்ல மார்க் பண்ணிக்கணும். சப்போஸ் வந்து நம்ம கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் நான் என்ன கேட்கறேன்னா ஒரு 2.5க்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எவ்வளவு கேட்டா 2ன்னு சொல்ல போறீங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், நம்பர் லைன் இது 0, இது 1, இது 2, இது 3 இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? நமக்கு கொடுத்த நம்பர் இருக்கு இல்லைங்களா? அந்த கொடுத்த நம்பரை வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற நம்பரை வந்து என்ன பண்ணணும்னா வந்து இங்க வந்து நம்ம நம்பர் லைன்ல மார்க் பண்ணிடணும். நம்பர் லைன்ல அந்த கிவன் நம்பரை மார்க் பண்ணிடுங்க. அந்த அந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள இருக்கிற நம்பரை இந்த நம்பர் லைன்ல மார்க் பண்ணிட்டு இந்த மார்க் பண்ணதுக்கு இமிடியேட்டா இருக்கிற லெஃப்ட் சைடு இன்டிஜர் தான் நம்ம கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு நம்பர் லைனை மார்க் பண்ணிடணும். அந்த நம்பர் லைன் நமக்கு கிவன் அந்த பிராக்கெட்குள்ள இருக்கிற நம்பரை வந்து நம்பர் லைன்ல மார்க் பண்ணிக்கிங்க. அந்த மார்க் பண்ணதுக்கு இமிடியேட்டா இருக்கிற லெஃப்ட் சைடுல இருக்கிற இன்டிஜர் தான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அந்த கொஸ்டின் யார் யார் கரெக்டா ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ கரெக்டா சொல்லுங்க. What is the greatest integer function of -1.5? What is the greatest integer function of -1.5? டக்குன்னு சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது உங்களுக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது கிவன் நம்பர் லைன்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிங்க. அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற இமிடியேட் இன்டிஜர் தான் வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. இந்த -1.5 எங்க இருக்கும் பாருங்க. இங்க 1 -1 இது -2 கரெக்டுங்களா? அப்போ -1.5 பிட்வீன் -1 அண்ட் -2 தானே இருக்கும். அப்போ -1.5 வந்து எங்க இருக்கும்? பிட்வீன் -1 அண்ட் -1க்கு -2க்கு தான் இருக்கும். நான் என்ன சொல்லியிருந்தேன், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க பாசிட்டிவ் நம்பர் கொடுக்கும் போதெல்லாம் அந்த இன்டிஜரை பார்த்து அப்படியே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் அப்படியே எழுதிடுவோம், ஈஸியா வந்துடும். இந்த நெகட்டிவ் நம்பர் வரும்போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன் நான். அதாவது ஒரு நம்பர் லைன் எடுத்துட்டு அந்த நம்பர் லைன்ல கொடுத்த நம்பரை வந்து பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற இமிடியேட்டா இருக்கிற லெஃப்ட் சைட்ல இருக்கிற நம்பர் தான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அப்போ இங்க -2. ஏன்னா -1.5க்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் -1ன்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஏன்னா -1 வந்து கிரேட்டர் தென் -1.5 வருது இல்லையா? அதாவது கொடுத்த நம்பருக்கு, அதாவது உங்களுக்கு நல்ல கவனிங்க, கிரேட்டர் ஒரு என்னன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்கப்பா. இந்த நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ல தானே போட்டிருக்கோம். அப்போ இந்த வேல்யூ நமக்கு வர்றது எப்படி இருக்கணும்னா இந்த கிரேட்டஸ்ட் வந்து எப்படி வரணும்னா நமக்கு என்ன இங்க இருக்கிறத விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு வரலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு வரலாம். இங்க பாருங்க, இது 2.9னா 2 தானே வந்திருக்கு. அப்போ ஈக்குவல் டு எப்போ வரும்? இங்க 2 இங்க 2 வந்துச்சு இல்லையா? அப்ப என்ன வந்து அப்படியே இன்டிஜரா இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு கண்டிஷன் வந்துடும். என்ன ஃபிராக்ஷனா இருந்துச்சுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போடணும். லெஸ் தென் வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. n வந்து இன்டிஜரா இருந்தா இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ள n வந்துடும். n வந்து நாட் இன்டிஜர் அப்படி இருந்தா இன்டிஜர் இருந்தா என்ன வரணும் சொல்லுங்க. n வந்து நாட் இன்டிஜர்னா லெஸ் தென் என்ன தானே வரணும். அப்போ -1.5க்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் -1ன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப கிரேட்டர் வந்துருது இல்லையா? -1ன்றது -1.5 விட அதிகம். சரிங்களா? இதை விட கம்மி. -1.5 -2ன்றது -1.5 விட கம்மி. அது புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ அதனாலதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல் டு அந்த இன்டிஜர் உள்ள இருக்கிற நம்பர் வரலாம், இல்லைன்னா லெஸ் தென் வரணும். ஸோ இப்படி எல்லாம் சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருங்கன்றதுனாலதான் நமக்கு ஷார்ட்கட் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் லைன் எடுத்துங்க. கொடுத்த நம்பர் வந்து அந்த கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருக்கிற நம்பர் லைன்ல மார்க் பண்ணிக்கங்க. அந்த மார்க் பண்ண இடத்துல இன்டிஜர் வந்து அதையும் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற இமிடியேட் இன்டிஜர் எடுத்துங்க. ஒருவேளை நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் -3 கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. அப்ப இங்க நம்பர் லைன் -3 போட்டோம்னா இந்த மார்க் இங்க பண்ணிருப்பீங்க. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது இன்டிஜர்லயே இருக்கிறதுனால அப்படியே டைரக்டா -3ன்னு எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஒரு நம்பர் லைன்ல அந்த பாயிண்ட் நம்ம வந்து மார்க் பண்றோம். அந்த பாயிண்ட் இன்டிஜர்ல இருந்துச்சுன்னா அந்த இன்டிஜராவே எடுத்துக்கணும். ஒருவேளை பாயிண்ட் வந்து இன்டிஜர்ல இல்லாம பிட்வீன் இன்டிஜர்ஸ் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு பாயிண்ட் இருக்கிற இமிடியேட் இன்டிஜர் தான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இது ஷார்ட்கட் மெத்தட் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா உங்களுக்கு இப்போ எக்ஸ்போனன்ட் ஆஃப் பிரைம் p இன் n ஃபேக்டோரியல் சொல்ல போறேன். அப்படின்னா என்னன்னா n ஃபேக்டோரியல்ன்றது ஒரு சர்டைன் நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர்ல p என்ற பிரைம்ஸ் நிறைய டைம் ரிப்பீட் ஆகும். சொன்னேன் இல்லைங்களா? இங்க வந்து 5 ஃபேக்டோரியல்னா இந்த 2ன்றது நிறைய டைம், இந்த 4 நம்பர் 2 2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அந்த பிரைம் வந்து நிறைய டைம்ஸ் வரும்.
அப்ப எத்தனை டைம்ஸ் அந்த பிரைம் வருதோ அதுதான் எக்ஸ்போனன்ட் ஆஃப் அந்த பிரைம்னு அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா வந்து நம்ம இந்த மெத்தட் இப்போ ஃபாலோ பண்ண போறோம் பாருங்க. n by p ஃபேக்டர் p, அதாவது என்னன்றது இந்த ஃபேக்டோரியல்ல கொடுத்த n மட்டும் எழுதிக்கணும், இந்த p அப்படி எழுதிக்கிங்க. அடுத்து n by p ஸ்கொயர்னு போட்டுங்க. அடுத்து வந்து பிளஸ் n by p கியூப்னு போட்டுங்க. பிளஸ் n by p பவர் 4னு போட்டுங்க. இந்த மாதிரி பிளஸ் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எழுதிட்டே போகலாம். ஸோ எழுதலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி எழுதிட்டே இருந்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் என்ன பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போனன்ட் ஆஃப் பிரைம் p இன் n ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். சும்மா நமக்கு ஆல்ரெடி 5 ஃபேக்டோரியல் இதெல்லாம் தெரியும் இல்லையா, இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. எப்படின்னு அந்த கரெக்டா வருதான்னு பார்க்கலாமா? சப்போஸ் நம்ம இப்போ வந்து என்னது எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2, சரி எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2 சரிங்களா, பிரைம் 2ன்றது பிரைம் நம்பர் தானே, 2 இன் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு பார்க்குறோம் வச்சுங்க. அப்படின்னு என்ன பண்ணுவோம், 5/2 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் பிளஸ் 5/2 ஸ்கொயர் என்ன வரும், 4னு வரும். கரெக்டுங்களா? சரி, அடுத்து பிளஸ் 5 என்ன வரும் சொல்லுங்க, 5 என்ன வரும், 2 கியூப் 8 வந்துருமா? ஆக்சுவலா வந்து உங்களுக்கு பாருங்க, இங்க நியூமரேட்டர் நம்பரை விட டினாமினேட்டர் நம்பர் அதிகமா இருந்துச்சுன்னா 0 பாயிண்ட் வந்துரும் இல்லையா, அப்ப அதுக்கு அடுத்து எழுதுறதெல்லாம் ஜீரோஸ்னு வந்துரும். இதுக்கெல்லாம் எடுத்தோம்னா இது எல்லாமே ஜீரோன்னு வந்துடும். அதனால அதெல்லாம் எழுதவே தேவையில்லை. அதனால டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் வந்து நியூமரேட்டர் நம்பரை விட அதிகமா இருந்துச்சு, டினாமினேட்டர் கிரேட்டர் தான் நியூமரேட்டர் வந்தா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்தெல்லாம் ஜீரோ வந்துரும். அப்ப இங்க 5/2 என்ன வரும் சொல்லுங்க, 5/2 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எவ்வளவு சொல்லுங்க, இந்த வேல்யூ 2.5 தானே, 2.5 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்ன வருது, 2னு வரும். இங்க 5/4 எவ்வளவு, 1.25 என்ன வருது, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் போட்டீங்கன்னா 1ன்னு வருது. சோ தட் நமக்கு ஆன்சர் 3. அந்த 3 தான் இங்க எக்ஸ்போனன்ட் ஆஃப் பிரைம் நம்பர் 2க்கு எக்ஸ்போனன்ட் வந்து 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். சரி, இதே மாதிரி ஒரு சம் தரேன், நீங்க சால்வ் பண்ணுங்க டக்குன்னு. Find the exponent of 3. Find the exponent of 3. Find the exponent of 3 in 100 factorial. டக்கு யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க பார்க்கலாம். in 100 factorial. நான் வந்து இது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தரேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 40, செகண்ட் ஆப்ஷன் 44, தேர்ட் ஆப்ஷன் 48, ஃபோர்த் ஆப்ஷன் 52. அதாவது ஃபைண்ட் எக்ஸ்போனன்ட் ஆஃப் 3 in 100 factorial. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் சரிங்களா. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அப்போ n பிளேஸ்ல எவ்வளவு பண்ணணும், 100ன்னு போட்டுக்கணும். p பிரைம் எந்த பிரைம் வேணும், 3 வேணும். 3க்கு 3 உடைய பவர்ஸ் என்ன வரும், இந்த 100 ஃபேக்டரியல் 1 × 2 × 3 × so on எழுதணும்னா இதுல 3 × 3 × நிறைய நம்பர் எழுதிருக்கலாம் இல்லையா. அதாவது எக்ஸாம்பிள் பாருங்க, 100 ஃபேக்டரியல்னா எப்படி எழுதுவோம், 1 × 2 × 3 × so on எழுதிட்டே இருப்போம். இங்க ஊடால ஒரு 9 வரும், 27 வரும். அப்போ இந்த 9 3 × 2 3 × 3 எழுதுவோம், 27 3 × 3 × 3 எழுதுவோம். அந்த மாதிரி நிறைய 3s வரும் இல்லையா, அதெல்லாம் எழுதி பார்க்க முடியாது. சோ அதனால இப்ப எப்படி பண்ண போறோம்னா n = 100 p = 3 போட்டு என்ன பண்றோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 100/3 பிளஸ் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். என்னது, இங்க ஃபார்முலா சொன்ன பாருங்க, இந்த n/p plus n/p plus n/p ஸ்கொயர் plus n/p கியூப் எல்லாமே வந்து என்ன பண்ணணும், நம்ம இன்டிஜர் இதுல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ல எழுதிக்கணும். அப்ப 100/3. அடுத்து 100 என்ன வரும் சொல்லுங்க, 3 ஸ்கொயர் 9. அடுத்து என்ன வரும் சொல்லுங்க, 100/3 கியூப் 27. அடுத்து 100 என்ன வரும் சொல்லுங்க, 3/4 81. இதுக்கப்புறம் போயிட்டோம்னா நமக்கு வராது, பிளஸ் ஜீரோல போயிடும். ஏன்னா 81 × 3 வந்து 248 சம்திங் வந்துருதா, அப்போ ஜீரோன்னு வந்துடும். இது வரைக்கும் தான் நம்ம பண்ணணும். சரி, 100/3 எவ்வளவு சொல்லுங்க, 33.33 வருமா. 33.33 என்ன வருது, 33 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு. 100/9 எவ்வளவு வரும் சொல்லுங்க, 11 பாயிண்ட் சம்திங் வருமா, அப்போ 11 வந்துருது சரிங்களா. 100/27 எவ்வளவு வரும் சொல்லுங்க, இங்க வந்து நமக்கு 100/27 தானே இருக்கு. 100/27 எவ்வளவு வரும் சொல்லுங்க, இப்போ 3 பாயிண்ட் சம்திங் வரும் 3. 100/81 1 பாயிண்ட் சம்திங் வரும், ஸோ 1 அப்படின்னு எழுதிடுறோமா. ஸோ 33 + 11 எவ்வளவு வருது, 44. 44 + 3 எவ்வளவு சொல்லுங்க, 47. 47 + 1 48. ஸோ அப்போ வந்து நம்ம 100 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, அந்த 100 ஃபேக்டோரியல் 1 × 2 × 3 எழுதிட்டு அதுல நிறைய 6 வர இடத்துல 6th பிளேஸ்லயும் 3, இங்க ஒரு 6ன்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா, அங்கேயும் 3 × 2 எழுதிருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை 3s எழுதிருக்க முடியும் 100 ஃபேக்டோரியல்ல பார்த்துட்டு அந்த 3 வந்து 3 பவர் எத்தனை 3s 3, அது ஆக்சுவலா இதுல எத்தனை 3s வந்திருக்குன்னா 48 3s வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து எக்ஸ்போனன்ட் ஆஃப் 3 in 100 ஃபேக்டோரியல் வந்து நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 48. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்.